ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்த ஒரு நிகழ்வை மோனோ ஆக்டிங் போல செய்து காட்டக்கூடும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் என் மனைவியாகிய சாராளும் 8 வயது உள்ளவர்களாய் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கடாட்சம் பண்ணதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆபிரகாமே, ஆபிரகாமே, இதோ அடியேன். நீ உன் புத்திரனையும் உன் ஏகசுதனையும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் காட்டும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. ஆபிரகாம் சிறிது நேரம் அப்படியே மௌனமாய் உள்ளார். தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் மௌனமாய் சிந்தித்துக் கொண்டு உள்ளார். நான் 100 வயதான பொது பிள்ளையை பேற்றேன். தேவன் என்னுடைய பிள்ளையை தகன பலியால் கேட்கிறார். சரி, தேவன் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். ஆபிரகாம், நான் தகன பலிக்காக அதிகாலையில் எழுந்து நான் பிரயாணப்பட்டு புறப்பட வேண்டும். என்னுடைய கழுதை குட்டியின் மேல் சேனத்தை கட்டி என் வேலைக்காரர்கள் 2 பேரையும் என் குமாரனாகிய நான் பெற்றெடுத்த என் குமாரனாகிய ஈசாக்கை நான் தகன பலியிட நான் புறப்பட வேண்டும். தேவன் பார்த்துக் கொள்வார். வேலைக்காரர்களே, பின்னாலே வாருங்கள். நானும் வேலைக்காரரும் பிரயாணப்பட்டு 2 நாள் முடிந்தது. இன்னும் தேவன் காண்பித்த இடத்தை நாங்கள் இன்னும் சென்றடையவில்லை. இதோ 3ஆம் நாளிலே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது தூரத்திலே தேவன் காண்பித்த இடத்தை என்னால் காண முடிகிறது. வேலைக்காரர்களே, நீங்கள் கழுதையை இங்கேயே நிறுத்தி நானும் பிள்ளையாண்டான் எங்களுக்காக காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி உங்களிடத்தில் வருவோம். அடியேன் அப்படியே ஆகட்டும். வேலைக்காரர்களே, நம் தகன பலிக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த கட்டைகளை கொடுங்கள். ஈசாக்கே, இந்த கட்டையை உன்னிடம் வைத்துக் கொள். கத்தியையும் நெருப்பு துண்டுகளையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். வா, நாம் செல்வோம். தகப்பனே, சொல் மகனே, இருக்கிறேன். தகப்பனே, நெருப்பும் கத்தியும் நம்மிடத்தில், கட்டையும் நெருப்பும் கத்தியும் நம்மிடத்தில் இருக்கிறது. தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே தகப்பனே? என் பிள்ளையே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி அவரே பார்த்துக் கொள்வார். நீ ஒன்றும் குறித்து கவலைப்படாதே. வா, நாம் இருவரும் கூடி போவோம். என்னுடைய வா. தேவன் நமக்கு குறித்த இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இங்கே நான் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி இதன் மேல் தகன பலியிடப் போகிறேன். கட்டைகளை ஒவ்வொன்றாக அடுக்கிறேன். ஆபிரகாம் கஷ்டத்துடன் கட்டைகளை ஒவ்வொன்றாக அடுக்குகிறான். ஈசாக்கே, தகப்பனே, சொல்லுங்கள். கட்டைகள் மேல் வந்து படுத்துக்கொள். சரி தகப்பனே. நான் பிள்ளையை கொள்ளும்படியாக
இதோ அடியேன். பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே, பிள்ளையை நீ ஒன்றும் செய்யாதே. நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனென்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே. அடியேன் கேட்கிறேன். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ நானும் குதிரையின் பின்னாலே ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது நான் காண்கிறேன். என் பிள்ளைக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை தேவனுக்காக நான் பலியிடுகிறேன். இந்த இடத்திற்கு நான் யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறேன். அதற்கு அர்த்தம் தேவன் இந்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாம். ஆபிரகாமே, ஆபிரகாமே, தேவனே, அடியேன் சொல்லுங்கள். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை எனக்காக செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததி பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சத்துருக்களின் வாசல்களில் சுதந்திரித்துக் கொள்வாய். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய நான் உனக்கு சொல்கிறேன். ஆபிரகாம், தேவனே உமக்கு நன்றி. தேவனே, ஈசாக்கே, வா, வேலைக்காரர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். நாம் திரும்பி வேலைக்காரரிடத்தில் நாம் செல்வோம். ஈசாக்கு, தகப்பனே, வாங்கள் நாம் செல்வோம். திரும்பி ஆபிரகாமும் ஈசாக்கும் பெயர் செபாவுக்கு சென்றார்கள். தேங்க்யூ.